பசுமன் முத்துராமலிங்கனார். அவருக்கு ஏகப்பட்ட சொத்து இருந்தது. அவர் சாகும் போது இருக்கிற சொத்தை எல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு கொடுத்துட்டு போனாரு. அவரு சாதி கட்சி தலைவர். இங்க எல்லாரும் பேசுவாங்க கருணாநிதியினுடைய பெருமைகளை பேசும்போது, தேர்தல்கள் எல்லாம் வெற்றியை மட்டுமே கண்ட கருணாநிதி, தேர்தல்கள் எல்லாம் வெற்றி மட்டுமே, தோல்வி முகமே காணாத ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அது கலைஞர் கருணாநிதி தான் என்று பேசுவார்கள். உண்மையிலே அப்படியாங்க? போட்டியிட்ட எல்லா தேர்தலிலும் வெற்றியை மட்டுமே பெற்ற ஒரே தலைவர் தமிழ்நாட்டிலே இருக்கிறார் பசுமன் முத்துராமலிங்கனார் ஒருத்தர் மட்டும்தான். வெள்ளக்காரன் காலத்துல 1937 தேர்தல் நடக்குது. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில வாய்ப்பூட்டு சட்டம் போட்டான். இப்ப நம்ம எல்லாம் மைக்ல போய் பேசுறோம், மைக்ல போய் பேசி மக்களை எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேக்குறோம். வெள்ளக்கார பசுமன் முத்துராமலிங்கனாருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடுறான். வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாரு. பொது மேடைக்கு வர்றாரு, பொதுக்கூட்ட மேடைக்கு வர்றாரு, நிக்கிறாரு, வெறும் கையை மட்டும் கெட்டுறாரு. அவரால் பலனடைஞ்ச அத்தனை பேர் பசுமன் முத்துராமலிங்கனாருக்கு ஓட்டு போடுங்க என்று சொல்லி 1937 தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் பசுமன் முத்துராமலிங்கனாரை வெற்றி பெற செய்கிறார்கள். வாக்கே ஏற்காம, வாயே பேசாம தேர்தலில் ஒருத்தரால வெற்றி பெற முடியும் என்றால் அது வெற்றி திருமகன் பசுமன் முத்துராமலிங்கனார் மட்டும்தான். 1952 தேர்தல் நடக்குது. இந்தியாவுக்கு முதல் தேர்தல் 1957 தேர்தல் நடக்குது. இந்த தேர்தல் ரெண்டு தொகுதியில, முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி, அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி, முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி, ஸ்ரீவில்லிபுத்தூர் நாடாளுமன்ற தொகுதி. நாடாளுமன்றத்திலும் போட்டியிடுறாரு,